கர்த்தர் ஒருத்தனை ஆசீர்வதிக்கிறாரு, ஒருத்தரை உயர்த்துகிறாருன்னா உங்களுக்கு அவனை பார்த்து சந்தோஷம்தான் வரணும். உங்களுக்கு அவனை பார்த்து ஒரு சந்தோஷம், ஐயோ என் சக சகோதரன் என் சக சகோதரி உயர்த்தப்படுறாங்க, கர்த்தர் கூட இருக்கிறாரு. ஏன் தெரியுமா? கர்த்தர் வெறுக்காதவனை நான் வெறுக்கவே கூடாது. கர்த்தர் சபிக்காதவனை என்ன செய்யக்கூடாது? சபிக்கக்கூடாது. உங்களுக்கும் தெரியணும், கர்த்தர் என்னை ஒரு நாளும் சபிக்கவே மாட்டார். கர்த்தர் என்னை ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டார்? வெறுக்கவும் மாட்டார். எனக்கு பைபிளில் ரொம்ப நோவாகிட்ட ஒரு விஷயம் ரொம்ப ஆச்சரியமாக பார்ப்பேன். நோவா திராட்சை ரசம் குடிச்சிருவார், குடிச்சிட்டு வெறித்து படுத்திருப்பார். காம் போய் என்ன பண்ணிடுவார்? அந்த நிர்வாணத்தை பார்த்து அறிவிச்சிருவார். அறிவித்த உடனே நோவா சேமும் யாபேத்தும் வஸ்திரத்தை பின்னாடி கொண்டு போய் மூடிடுவாங்க நோவாவை. இப்போ நோவா வெறி தெளிந்து எழுந்திருச்சு தன் இளையகுமாரன் தனக்கு செய்ததை அறிந்து, காம் செய்ததை அறிந்து அவரை எழுந்திருச்சு யாரை சபிப்பார் தெரியுமா உங்களுக்கு? அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தன் பையனை சபிக்க மாட்டார். வெறி தெளிந்து எழுந்து கானான் சபிக்கப்பட்டவனும் பாரு. யாரா கானான்னு? பார்த்தவன் காமு, சொன்னது காமு. ஏன் கானானை சபிக்கிறார்? யார் இந்த கானான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமுடைய பையன். பையனுக்கு பதிலாக யாரை சபிக்கிறாரு? பேரனை சபிக்கிறாரு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு முந்தின அதிகாரத்தில் தான் கர்த்தர் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்தார்னு இருக்கோம். கர்த்தர் ஆசீர்வதிச்சவனை நீதிமானே சபிக்க முடியாது. கர்த்தர் ஆசீர்வதிச்சவனை யார் சபிக்க முடியாது? நீதிமானே சபிக்க முடியாது. இந்த விஷயம் யாருக்கு நல்லா தெரியும்? நோவாவுக்கு தெரியும். இப்போ அவருக்கு பார்த்தாரு, காம் சபிக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்லிட்டோம்னா வேஸ்ட். அதில் ஒரு பிரயோஜனம் இல்லை. ஏன்? என் சாபத்தை விட கர்த்தருடைய ஆசீர்வாதம் பெருசு. நான் சொல்ற சபித்தலை விட கர்த்தர் சொல்ற ஆசீர்வாதம் பெருசு. ஏன்? நான் அழிகிற மனுஷன் சொல்லுகிற சாபத்தை விட அழியாத தேவன் சொல்லுகிற ஆசீர்வாதம் மேலானவைகள்.